வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் நடைபெறும் திகதி இன்று வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. கட்சியின் உள்ளக பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பான திசா நாயக்க கருத்து. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த சில கட்சியின் உறுப்பினர்களும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சந்திப்பு. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக படிக்காதவர்கள் அதில் ரணில் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது என்று கூறி வருவதாக ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை இன்று நண்பகல் 12 மணிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் வேட்புமனுக்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அவற்றை முன்வைப்பதற்காக 1.5 மணி நேர கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் தாக்கல் முடிந்த பிறகு நடைபயண பேரணிகள் அல்லது வாகன பேரணிகள் நடத்துவது தேர்தல் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. அதே நேரம் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றின் நிலைமையினை பொறுத்து தேவையான தீர்மானங்கள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேயல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பரிசீலனை முடிந்த பிறகு சுயேட்சை குழுக்களுக்கான இலக்கங்கள் ஒதுக்கப்படும். சில மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதால் இந்த பணிகள் சிறிது தாமதம் ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார். இவை முடிந்ததும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான திகதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டின் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட ஜோசப் ஸ்டாலினுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கிய போதிலும் பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் அவரை முல்லைத்தீவுக்கு அழைத்து சென்று தனிமைப்படுத்தியது. இறுதியில் எமது அரசாங்கமே இல்லாமல் போறது என்று புதிய ஜனநாயக முன்னணியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருந்தபோது பால்மா பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் அளித்திருந்ததாக குறிப்பிட்டார். அப்போது அவர் பால்மா விலையை குறைக்க வேண்டும், ஆனால் தற்போது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவுகள் அதிகரித்ததால் மக்கள் வீதியில் இறங்கி போராடியதன் விளைவாக அந்த அரசாங்கம் வீழ்ந்து தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது. யார் ஆட்சியில் இருப்பது என்பது மக்களுக்கு முக்கியமல்ல, அவர்களின் வாழ்க்கை நிலைமை மேம்பட வேண்டும் என்பதே அவர்களுக்கு முக்கியம். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் மக்களின் நலனில் விசேட கவனம் செலுத்த வேண்டும். எமது ஆட்சி காலத்தில் கொத்தலாவல பல்கலைக்கழகத்திற்கு எதிராக ஜோசப் ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் மூலம் அவர் பிணை பெற்றார். இருப்பினும் பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் அவரை முல்லைத்தீவுக்கு தனிமைப்படுத்தியது. இதன் விளைவாக எமது அரசாங்கமே வீழ்ந்தது. வேலையில்லா பட்டதாரிகள் பெரும்பாலும் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தவர்கள். எனவே தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளின்படி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். மாறாக அவர்களின் போராட்டங்களை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கைத்தொழில் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க பட்டதாரிகளுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு வழங்குவதாக தாம் எவ்வித உறுதிமொழியும் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார். அவரும் மேலும் தெரிவித்த போது அரசாங்கம் சுமார் 23,000 பேருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்க இயலும் எனவும் தொடர்ந்தும் அரசாங்கம் வேலைவாய்ப்புகளை வழங்குவது சாத்தியமில்லை என்றும் குறிப்பிட்டார். அரசாங்க முயற்சிகளை முன்னேற்ற இந்த ஆண்டில் பெரும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தனியார் துறை வேலை சந்தைக்கு பொருத்தமான வகையில் தனிநபர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் எனவும் முந்தைய அரசாங்கத்தின் அதிக வேலை வழங்குதலால் தற்போது புதிய வெற்றிடங்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விடயங்களை அவர் இலங்கை ரூபாயினி கூட்டுத்தாபன நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது கூறியதாக அறியப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா நாயக்க இம்தியாஸ் பாக்கி மாகார் விவகாரத்திற்கு அல்லாது கட்சியின் உள்ளக மட்டத்தில் இன்னமும் பல பிரச்சனைகள் உள்ளதாகவும் அவற்றுக்கு விரைவில் தீர்வு காண முயற்சிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இம்தியாஸ் பாக்கி மாகார் பதவி விலகியதற்கான காரணம் தெரியவில்லை, அது கட்சிக்கு பாரிய இழப்பாகும் என்று குறிப்பிட்டார். இம்தியாஸ் பாக்கீர் மாகார் மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவர் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெரும் சேவைகளை ஆற்றியுள்ளார் என்பதாலும் அவரது ராஜினாமா கடிதம் கட்சி உத்தியோகபூர்வமாக ஏற்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததன் பின்னர் கட்சியின் நிர்வாக குழு கூட உள்ள போது இந்த விடயங்கள் மீதான கவனம் அதிகரிக்கப்படும். எவ்வாறாயினும் இந்த சூழ்நிலையில் கட்சியில் இருந்து எவரையும் இழக்கவோ நீக்கவோ எண்ணமில்லை எனவும் உறுப்பினர்களை நீக்குவது கட்சியின் முன்னேற்றத்திற்கு பாதகமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்சியின் உறுப்பினர்களுடன் மட்டுமல்லாது கட்சியின் கொள்கையுடனும் இணைந்துள்ள அனைவருடனும் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1988 மற்றும் 89ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலின் போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் குழு பட்டளந்த சம்பவத்தை குறிவைத்து விசாரிக்க புதிய ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோரிக்கை நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அரசாங்கத்தின் நற்பெயரை பாதுகாப்பதற்காகவே பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்று முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று பொலன்னறுவையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். இதேவேளை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை சேர்ந்த சில கட்சியின் உறுப்பினர்களும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்திப்பு கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும் இதில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாட்டின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு மேலும் பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக எழுந்துள்ள கருத்தாடல்களிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக படிக்காதவர்களே அதில் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்படுகிறது என்று கூறி வருகின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார். அவரது குடியுரிமையை நீக்கவோ அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை எடுக்கவோ முடியாது என்றும் குறிப்பிட்டார். புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றியிருந்த போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். 1988ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் தன்னுடன் மேடையில் இருந்த இருவர் உயிரிழந்ததாகவும் தானும் பலத்த காயங்களுக்கு உள்ளானதாகவும் அவர் நினைவூட்டினார். ஜேவிபி மேற்கொண்டு பல்வேறு குண்டு தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததாகவும் அரசியல்வாதிகளோடு அரச உத்தியோகத்தர்களும் கொல்லப்பட்டதாகவும் பட்டளந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புலிகள் அமைப்புக்கு முன்னதாகவே குண்டு தாக்குதல்களை ஜேவிபி ஆரம்பித்ததாகவும் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் கூறினார். ஆனால் தற்போது ஜேவிபி தம்மை பாதுகாத்துக் கொள்ள ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் கைகளை உயர்த்தி தப்பிக்க முயல்கின்றது. அதே நேரத்தில் பட்டளந்த அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை. அவர் சாட்சியாளராகவே அழைக்கப்பட்டுள்ளார் என்றும் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலகாத முப்படைகளை சேர்ந்து 1600க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்தாவின் உத்தரவின் பேரில் சட்டப்பூர்வமாக ராஜினாமா செய்யாமல் பணியிலிருந்து தப்பிச் சென்ற முப்படை உறுப்பினர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதன்படி நேற்று வரை மொத்தம் 1604 முப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். முப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 1444 பேரும் போலீசாரின் சோதனையில் 160 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 1394 பேர் ராணுவ வீரர்கள், 138 பேர் விமானப்படை வீரர்கள், 72 பேர் கடற்படை வீரர்கள் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தில் தடைக்குள்ளாகிய சுமார் 400 வாகனங்களை விடுவிப்பதற்கான தடையை நீக்குவதற்காக ஜனாதிபதியால் நேற்று அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலின் மூலம் குறித்த வாகனங்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கான பரிசோதனை உறுதிப்படுத்தலை வழங்கும் பணியகத்திற்கு அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க முன்னால் இருந்த அனைத்து தடைகளும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் நீக்கப்பட்டுள்ளன. ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான ஜப்பானின் ஏற்றுமதி பரிசோதனை சான்றிதழை பெற்ற நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழை அங்கீகரிக்காததால் சுங்க விடுவிப்பில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து புதிய வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஜப்பான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு பரிசோதனை சான்றிதழை ஏற்றுக்கொள்ளும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்களின் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார்.